திரு நவ்னீத், எப்படி பார்க்குறீங்க? மோடி பிரதமராவதே ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கருத்து அரங்கிலிருந்து விருந்தினர்கள்கிட்ட இருந்து வருது. அப்படி வந்தாலும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவ்வளோ சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் வருது. அப்படிதான் இருக்குமா? இல்ல, நிச்சயமாக. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிள். ஆஞ்சல் சம்பத் சார் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஒரு லாஜிக்கான பதில் என்னன்னா, ஒரு முதல்வருடைய பதவியேற்புக்கு ஒரு பிரதமர் வந்தா அது ஒரு அலங்காரம். சோ பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடி வர வேண்டும் என்ற சந்திரபாபு நாயுடு ஆசைப்படுகிறார். இது பிராக்டிக்கல் உண்மை. நீங்க ஏன்னா ஒரு முதல்வருடைய பதவியேற்புக்கு வந்து பிரதமர் வர்றாருன்னா பெரிய விஷயம் தானே அது. அதைதான் சந்திரபாபு நாயுடு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பாக்குறாரு. என்னுடைய பதவியேற்பு விழாக்கு பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும், அதனால தள்ளி வைக்கிறார். லாஜிக்கலா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியலே கிடையாது. ஏன்னா ஒரு டிக்னிட்டி, ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது கூட்டணி தர்மமும் இருக்கிறது. கூட்டணியில இருக்கிறதுனால வந்து அவங்க பதவியேற்ற பிறகு அவரை ஃபர்ஸ்ட் பிரதமர் ஆக்கிட்டு என்னுடைய இதுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுதான் முதல் பாயிண்ட். ஆஞ்சல் சார் கிளாரிஃபை, இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. இரண்டாவது வந்து என்ன விஷயம்னா, மோடி அவர்கள் வாரணாசியில தோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு இன்சிடென்ட் ஞாபகப்படுத்துறேன் சார். ஒண்ணு வந்து நந்திகிராம்ல மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டிடுறாங்க, தோல்வியை தழுவ பை எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்து முதல்வராகவே கண்டினியூ பண்றாங்க. தோத்தே போயிட்டு இன்னொரு முதல்வர் வந்து ஜெயில தான் இருக்காரு. ஆனா அவர் வந்து முதல்வர் பதவியை வச்சுட்டு இருக்காரு. மற்ற ரெண்டு முதல்வராவது லலு பிரசாத் வந்து ஜனநாயக அடிப்படையில் அவருடைய மனைவிக்கும், ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. பட் பதவி வெறி அப்படின்னா நீங்க ஆம் ஆத்மி கட்சி கிட்ட தான் நீங்க நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ மூணாவது பாயிண்ட், சரி உங்களுக்கு வந்து மக்கள் வந்து 2004 இருந்து 2009 வந்து மக்கள் உங்களை வந்து பிரதமராக ஏற்றுக்கொண்டார்கள் திரு மன்மோகன் சிங். ஏன் நீங்க வந்து தேர்தலை சந்திக்கலாமே? நீங்க தான் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. 2009க்கு பிறகு அவர் ஏன் தேர்தலை சந்தித்து அவர் ஒரு ஜனநாயக அடிப்படையில பிரதமராக இருக்கலாமே? இந்த காங்கிரஸ் இல்லாம இருந்துதானே காங்கிரஸ் அவரை நிறுத்தலையே. திருப்ப அசாம் வழியா தானே அவர் அனுப்பிச்சாங்க. சரி, இந்தியாவில பறந்து விடுந்த பல மாநிலங்கள் இருக்குது, பட் அசாம் வழியா தானே அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால அதாவது பேசணும் அப்படின்னா நம்ம பேசுற போல, பட் ரியாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு ரவுண்ட்ல வந்து கம்மியாச்சுன்னா எல்லாம் ரெசைன் பண்ணணும், எல்லாருமே தான் ரெசைன் பண்ணணும். 2 ரவுண்ட்ல போச்சுன்னா ரெசைன் பண்ணணும், அப்புறம் திரும்ப ரெசிக்னேஷன் வாபஸ் வாங்கிடுவாங்க. அடுத்த ரவுண்ட்ல வந்து ரெசிக்னேஷன் ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஓவர் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ரெசிக்னேஷன் வாபஸ் பண்ணுங்க. இது என்ன லாஜிக்? இன்னொன்னு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது வந்து திரு சூர்யா அவர்கள் சொல்ற மாதிரி அது இட் இஸ் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ். அதுல பல கட்சிகள் இருக்காங்க. பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி தான் என்ற ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் தேர்தலே சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில வந்து இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல, வந்தா யாரா இருக்கான்றதும் தெரியல. ஆனா இந்த ஒரு உண்மையை தெரிந்து கொண்டுதான் வந்து அவங்க களத்தை தேர்தலே சந்திச்ச பிறகு அதுல there is a known fact. நாளைக்கு ஷார்ட் ஆச்சுன்னா கூட எங்களுக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுன்ற நம்பிக்கையில தானே சார் தேர்தல் களங்காட்டுறாங்க. இல்ல, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ரொம்ப கூட நின்று உடன் நின்று அவங்க ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை முனைப்புகளையும் காட்ட தொடங்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேர்லயும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல, அது இந்த ஆட்சியை முழுமையா நிறைவு செய்ய முடியுமா, இல்ல உறுதியான முடிவுகளை எடுக்க வைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நான் கேட்கிறேன். சரி, இப்போ அந்த கேள்விக்கு எடுத்துக்கோ. இப்போ கொங்கு சார், எம்எல்ஏ சார் சொன்னாரு, அதாவது வந்து அந்த லைன் சொல்லும் போது வந்து சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்கள் ஒதுக்கீடு அப்படியே பிஜேபி ஆதரிக்குமா சார்? அவர் வந்து ஆந்திர மாநிலத்துல அவரு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, அங்க ஆட்சி அமைக்க போகிறது சந்திரபாபு நாயுடு. சோ அது அவருடைய ஃப்ரீடம், அவருடைய இது. அதுல வந்து பாரதிய ஜனதா வந்து அதுல போயிட்டு வந்து பண்ணாதீங்கலாம் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா அங்க அலையன்ஸ் பார்ட்னர். அவங்க நேஷனல் லெவல்ல வந்து எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அலையன்ஸ் பார்த்து வந்து மெஜாரிட்டி வந்து டிடிபி தான் இருக்குது, அவங்க தான் டிஃபைன் பண்ணிப்பாங்க. அதுல ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது. சரி, நான் இப்போ சொல்றேன், இந்த கூட்டணிக்குள்ள வந்து வந்தால் அமைத்தால் கூட்டணிகளுடைய இது தேவைப்படுகிறது. நாளைக்கு சரி, இப்போ இந்த சினாரியோ நான் பேசுறேன், நாளைக்கு திடீரென்று இப்போ சப்போஸ் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஜாஸ்தி ஓட்டு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ப்ராப்ளம் வராத. சோ நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, அந்த கூட்டணி இவர் ஏக்நாத் ஷிண்டேவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுதான் சார் இருக்கும். நாளைக்கு ஏக்நாத் ஷிண்டே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணீங்க நீங்க? அது மோடிக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும் சார்.
இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு. ம். காங்கிரஸ்க்கு எதிராக தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியே தொடங்கப்பட்டதுன்னு ஆம் ஆத்மி வெப்சைட்லயே போடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸுடைய ஊழலை வெளியில கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியேப்பட்ட ஒரு இதையே டிஃபரன்ஸ் பண்ணி அதை வந்து கேர் பண்ணாம வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா? அரசியல்ல வந்து கருத்துக்கள் வரக்கூடிய இடத்துல கருத்துக்கள் தான் இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், சரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதை எடுத்துங்க. இந்த இந்தியா அலையன்ஸ்ல வந்து இவங்க இருக்காங்க. மம்தா பானர்ஜியோட நிலைப்பாடு என்ன? அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்காங்களா, இல்ல இந்தியா கூட்டணிக்கு வெளியில இருந்து சார் அவங்க தான் முரண்பாடுகளின் மொத்த உருவமாச்சே சார், நெல்லிக்காய் முட்டையாச்சே, அவங்கள விட்டுருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணிங்கிறதான உங்களுடைய ஆர்குமெண்ட். அப்ப அதுக்குள்ள இப்படி ஒரு முரண்பாடு இருக்கிறது தான் கொஸ்டினபிள். அவங்க தான் முரண்பாடுகளாச்சே, அவங்களே கொஸ்டின் பண்ணும் நீங்க. நான் என்ன சொல்றேன், கருத்துக்கள் முரண் இருக்கிறது சார். நான் அது அதனாலதான் அதை தெரிந்த பிறகுதான் சந்திரபாபு நாயுடு வந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பிஜேபியுடன் சேர்ந்தால் முடியும்ன்றதுனால தான் அவர் பிஜேபி. நான் ஏன் இந்த கொஸ்டினை கேட்டேன்னா, ஐடியாலஜிக்கலா உங்களுக்கு அந்த அந்த ஒரு இணைவு கிடையாது. ஒரு சித்தாந்த அடிப்படையில நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவோட இணைந்தவர்கள் கிடையாது. ஒரு சிவசேனா கூட நீங்க ஏத்துக்கலாம். ஒரு வகையில பால் தாக்கரே மாதிரியான சில கட்சிகள், சிவசேனா மாதிரியான கட்சிகள் உங்களோட ஐடியாலஜிக்கலா இணையலாம். ஆனா சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ உங்களோட ஐடியாலஜிக்கலா ஒரு கார்டியலாவே இல்லையே, அவங்களை எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறேன் சார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வாஜ்பாய் தலைமையில வந்து இருந்து பாலயோகின்ற ஒரு ஸ்பீக்கர் சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க. சோ அதனால வந்து பிஜேபி வந்து இட்ஸ் a லாங் அலையன்ஸ் பார்ட்னர் ஆஃப் டிடிபி. சோ அதனால வந்து டெஃபினட்டா அவங்களுக்குள்ள வந்து ஒரு அலையன்ஸ்னா வந்து கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு போவாங்களே தோத்து வந்து இதேதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என்ன வேணும், பிஜேபியில வந்து ஒரு இது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 5 வருஷம் வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீயா ஒரு கவர்மெண்ட் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம்ல. ஏன் திரும்ப ஒரு தேர்தல் வரணும்ன்றதா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்களா? இன்னொரு மறு தேர்தல் வரணும்னு எதிர்பார்க்கறாங்களா? ஜனநாயகத்துக்கு செலவு வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா? இல்ல சார், இந்திரகுமார் சார் ஒண்ணு கேட்டாரா, வாஜ்பாய் அவர்களை ஞாபகத்து வச்சிருக்காங்க. நான் தமிழ்நாட்டுல வந்து தாயார் அவர்களுடைய தகப்பனார் பேர்ல திட்டங்கள், காங்கிரஸ் கட்சியில அவங்க தகப்பனாச்சு சித்தப்பா அவங்க பேர்ல திட்டங்கள் இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து அடல் அம்ருத் ஸ்கீம்ன்றது ஒரு திட்டத்தை அறிவித்து அவர் பேர்ல நடத்திட்டு வராங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். 248 தொகுதிகள் பாஜக வின் பண்ணிருக்காங்கன்றதுனா அதுக்கு அந்த ஒரு இதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 3 அதாவது 3 டிஜிட்டே கொடுக்காத இடத்துல பிஜேபிக்கு வந்து 200+ கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டா அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த பிஜேபி வழி நடத்தணும். அடுத்த கட்டத்தை வந்து அதாவது இணக்கமான ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வந்து நகர்ந்து போறதுதான் பார்க்கணுமே தோத்து வந்து இந்த மாதிரி நடுவுல இந்த மாதிரி வந்துரும் அப்படி அதாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களோட கனவெல்லாம் தகர்த்து அடுத்த 5 வருஷம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாஜ்பாய் ஆட்சி காலம் மாதிரி இருக்கலாமே, அது ஒரு மாடலா இருக்கலாமே.